Hi friends, welcome to the second session on Autocad. Last sessionல நம்ம Autocadனா என்ன, அதோட அப்ளிகேஷன்ஸ் எந்த மாதிரி இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியெலாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த செஷனில் we will begin with Autocad. ஸோ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதோட கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும், அப்புறம் அதில் சில கான்செப்ட்ஸ் லைக் ஆட்டோகேடில் வந்து எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சில கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் என்னென்னு நம்ம பார்க்கலாம் இந்த செஷனில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆட்டோகேடை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோகேட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோகேடை வந்து டெஸ்க்டாப் ஷார்ட்கட்டோ இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம், இல்லை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சீரீஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ ஓப்பன் டைரக்ட்லி கொடுக்கலாம், இல்லை ரன் வித் கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் எந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்துட்டு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக NVIDIA இருக்குது. ஸோ ஐம் ஓகே வித் தட். நம்ம டேரெக்டாக அதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். இல்லைனா நம்ம ஷார்ட்கட் மெனுவில் போயிட்டு ஆட்டோகேட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலும் இங்கே வந்து வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் ஆட்டோகேட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகும், பிகாஸ் அதோட நிறைய யூசர் இன்டர்ஃபேஸில் நிறைய எலமெண்ட்ஸை வந்து அதை லோட் பண்ணும். டெம்ப்ளேட்ஸு, ரிப்பன்னு, சம் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அதை வந்துட்டு பார்க்கும். அதுக்கப்புறம் தான் இட் வில் அலோவ் ஃபார் தி யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ இப்போது சாஃப்ட்வேர் வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இது வந்துட்டு வெல்கம் ஸ்க்ரீன் ஆஃப் ஆட்டோகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஸ்டார்ட் ட்ராயிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணால் நம்ம டேரெக்டாக ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். அந்த விண்டோக்குள்ளே போயிடும். நம்மளோட ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ், ரீசெண்டாக நம்ம வரைஞ்ச எல்லா ட்ராயிங் ஃபைல்ஸுமே இங்கே டிஸ்பிளே ஆகிட்ருக்கோம். அண்ட் மேஜராக பார்த்தா தெர் ஆர் 2 ways நம்ம ஒரு நியூ ட்ராயிங்கை பிகின் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே இந்த டைட்டில் பாரில். இல்லைனா இந்த A அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் அப்ளிகேஷன் மெனு. இங்கே கிளிக் பண்ணால் கூட சம் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். நம்ம சாஃப்ட்வேர் ஒன்ஸ் உள்ளே போயிட்டோன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். பட் நம்ம வந்துட்டு வெல்கம் ஸ்க்ரீனில் தான் இருக்கும். ஸோ ஒன்லி வெரி ஃபியூ ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். அதுலேயே நியூ இருக்கும். இந்த நியூ அண்ட் இந்த நியூ ரெண்டுமே சேம் தான். ஓகே, கன்வீனியன்ட்டுக்காக இந்த மாதிரி குயிக் லான்ச், குயிக் ஆக்சஸ் மெனு பார்னு சொல்லுவாங்க இதை. ஓகே, அங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே கிளிக் பண்ணுறதுக்கும் இங்கே கிளிக் பண்ணி பிகின் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர் வந்து எந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் ட்ராயிங் அப்படிங்கிறத கேட்கும். டெம்ப்ளேட் அப்படிங்கிறது ஆல்ரெடி சம் செட்டிங்ஸ் வந்து டெம்ப்ளேட்ஸ் இஸ் நத்திங் பட் ப்ரீ டிஃபைன்ட் செட்டிங்ஸ். அதுதான் சப்போஸ் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான டைமென்ஷனல் ஸ்டாண்டர்ட் என்ன யூஸ் பண்ணுறோம், சப்போஸ் ISO ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுறோமா, இல்லை வேறு ஏதாவது ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுறோமா, அதெல்லாமே நம்ம டெம்ப்ளேட்டில் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருவோம். அந்த ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்ட் டெம்ப்ளேட்ஸ் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்பெனிஸில் யூஸ் பண்ணாங்கன்னா அதை அக்சஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த நியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் வந்துட்டு சப்போஸ் நான் வந்துட்டு AutoCAD ISO.DWT, இது வந்து 2D ட்ராயிங்க்கு. அதே ISO ஸ்டாண்டர்டில் 3Dக்கான டெம்ப்ளேட்டும் இருக்குது. ரெகுலர் நார்மல் வித்தவுட் எனி ISO ஸ்டாண்டர்டும் இங்கே ACAD இருக்குல்லையே, AutoCAD டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அண்ட் அகெயின் AutoCADலேயே 3D டெம்ப்ளேட்டும் இருக்கும். ஸோ நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்கேஸ் நம்ம கம்பெனிலேயே ஓன் டெம்ப்ளேட்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதையும் இந்த டெம்ப்ளேட் ஃபோல்டரில் ஷேர் பண்ணிக்கலாம், அதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம் நமக்கு. ஸோ இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் கம்பேரிஷனுக்காக நான் வந்து AutoCAD ISO.DWT. DWT அப்படிங்கிறது டெம்ப்ளேட் ஃபைல், DWG அப்படிங்கிறது ட்ராயிங் ஃபைல். டாட் அந்த எக்ஸ்டென்ஷன், ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணும்போது கரெக்டாக சேவ் பண்ணணும். ஸோ அந்த இதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ACAD ISO.DWT டெம்ப்ளேட்டை வந்துட்டு ஐம் கிவிங் ஓகே. சப்போஸ் எனக்கு எந்த டெம்ப்ளேட் பேஸ் பண்ணி எனக்கு வேண்டாம், நான் வந்து வித்தவுட் டெம்ப்ளேட் எனக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டில் நீங்கள் இங்கே போயிட்டு நியூ போங்க. ஓகே, இங்கே டெம்ப்ளேட் பேஸ் பண்ணி தான் வருது. இல்லை இந்த டெம்ப்ளேட், இதை டிஃபால்ட் டெம்ப்ளேட் சொன்னேன் இல்லையா, ACAD.DWT, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ரெகுலர் டெம்ப்ளேட் வரும். ஸோ நமக்கு வந்து இப்போது இது வந்து ISO டெம்ப்ளேட் அண்ட் இது இஸ் நார்மல் டெம்ப்ளேட்டு, ப்ரீ டிஃபைன் எந்த ஸ்டாண்டர்டும் அசைன் ஆகாத டெம்ப்ளேட். 2 டெம்ப்ளேட்டுமே ஓப்பன் பண்ணியிருக்கோம்.
ஓகே, ஸோ நான் இது ஐஎஸ்ஓன்னு சொல்லிக்கிறேன். எங்கே டிஃப்ரென்சியேஷன் இருக்கும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கமெண்ட் நான் போட்டு பார்க்குறேன்னே. ஸோ இது வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னும் கமெண்ட்ஸ்லாம் டீட்டெயிலாக படிக்கலை. ஜஸ்ட் ஃபார் கம்பேரிஷன் நான் இதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சப்போஸ் டி அப்படின்னு ஒரு கமெண்ட். ஆட்டோகேட் வந்து இட்ஸ் பியூர்லி அ கமாண்ட் பேஸ்டு சாஃப்ட்வேர். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களால் நல்ல ஸ்பீடாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் டி செட்டிங், அதாவது இது ஒரு டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர், அதில் வந்து செட்டிங் போடும்போது இந்த கமெண்டில் பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டை வந்து அதை எடுத்துகிட்ருக்கு. பிகாஸ் நான் இந்த drawing 1 அப்படிங்கிற என்வாமெண்ட்லேருந்து இந்த செட்டிங்ஸ் டிங்கிற கமெண்டை அழுத்தினேன். இதுவே drawing 2ல் போயிட்டு இதே மாதிரி நான் டி அழுத்தினேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வரும். ஸோ ஐஎஸ்ஓ வந்து டிஃபால்ட்டாக எடுத்துக்கிறாது. இதுதான் வந்து அந்த டிஃபரன்சியேஷன், எப்படி வந்து டெம்ப்ளேட்டை எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து டெம்ப்ளேட்டோடு வேணும் அப்படின்னா டைரெக்டாக அந்த நியூ அப்படின்னு போயிட்டு நம்ம எடுக்கலாம். இப்போ பர்டிகுலர் டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணி எடுக்கலாம். டெம்ப்ளேட் வேணாம் அப்படின்னா டைரெக்டாக வி கேன் கோ டு ஸ்டார்ட். அந்த ஸ்டார்ட் இருந்துச்சு இல்லையா, அதை கிளிக் பண்ணால் வந்துடும். அது எப்படி நான் இன்னொரு வாட்டி நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நான் ஐ டோன்ட் வாண்ட் டு சேவ் திஸ், ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு சேவ் திஸ். இப்போ எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இங்கே அகெயின் இந்த ஸ்டார்ட் மெனுவுக்கு வந்துடும், ஸ்டார்ட் விண்டோவுக்கு வந்துடும். இங்கே வந்து நான் இப்போ ஸ்டார்ட் ட்ராயிங் இந்த ஆப்ஷனுக்குள்ளே நான் போகிறேன்னே. இப்போ என்ன கேட்குதுன்னு பாருங்கள். இங்கே கிளிக் பண்ணால் இது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாண்டர்ட் ட்ராயிங் சொன்னோம் இல்லையா, ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணுறது அங்கே வந்துடும். பாருங்கள் அகெயின் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பிகின் பண்ணணும். தட் இஸ் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ ஆல்வேஸ் எந்த டெம்ப்ளேட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிவிட்டு அந்த டெம்ப்ளேட்டை எடுத்து பண்ணோன்னா இட் வில் பி சேவிங் லாட் ஆஃப் டைம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ இப்போ கம்மிங் டு தி கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். எல்லா சாஃப்ட்வேருக்குமே இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நமக்கு எந்த டூல்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக வந்து லொக்கேட் பண்ணலாம், ஈஸியாக அதை அக்சஸ் பண்ணலாம். ஓகே, சப்போஸ் ஒரு ஆட்டோகேடில் இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டாப்பில் இருக்கு இல்லையா, டாப் பார் இருக்கு இல்லையா, இதுதான் வந்துட்டு டைட்டில் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இந்த ஏரியாவில் இருக்க கமாண்ட்ஸ் எல்லாமே குயிக் அக்சஸ் டூல் பார் ஆர் குயிக் அக்சஸ் மெனு பார் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி எங்கே என்ன வரணும் அப்படிங்கிறத ஈஸியாக வச்சுக்கலாம். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி இது அப்ளிகேஷன் மெனு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபர்தர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். இம்போர்ட் ஆப்ஷன், எக்ஸ்போர்ட் ஆப்ஷன், பப்ளிஷ் ஆப்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் கம்மிங் செஷனில். இங்கே இந்த இம்போர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இம்போர்ட்னா என்னென்னா, ஆல்ரெடி வேறு ட்ராயிங் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ஓப்பன் அப்படின்னு போயிட்டு எங்கே போனீங்கன்னா இது பழைய ட்ராயிங்ஸ்லாம் எங்கே நம்ம சேவ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் காமிக்கும். இப்போ நீங்கள் அந்த ட்ராயிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ரைட் சைடு வந்து ப்ரிவியூ வரும். ஸோ இங்கே பாருங்கள் dwg.dwg, இதெல்லாம் ஃபியூ மோர் டெம்ப்ளேட் வேணால் dwt அதை செலக்ட் பண்ணோம். ஸோ ஃபியூ மோர் ஃபார்மட்ஸ் இருக்குது, ஃபியூ மோர் ட்ராயிங் ஃபார்மட்ஸ்லாம் இருக்குது. அந்த ட்ராயிங் ஃபைல்ஸ்லாம் இருந்தால் கூட இதிலே டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கிறலாம். சரி, நான் ஓப்பன் பண்ணுறேன். நான் செலக்ட் பண்ண ட்ராயிங் வந்து இங்கே வந்துடுச்சு. ஓகே, இதுவே என்னோடய ஃபைல், அதாவது ட்ராயிங் ஃபைல் வந்து DWG ஃபார்மெட்டில் இல்லை, வேற ஒரு ஃபார்மெட் மேபி ஒரு பிடிஎஃபாக இருக்குது அப்படின்னா இங்கே போயிட்டு இம்போர்ட் அப்படிங்கிறதுல இந்த பிடிஎஃப் ஆப்ஷனில் போயிட்டு அந்த பர்டிகுலர் ட்ராயிங் எடுத்தோன்னா அந்த பிடிஎஃப் ஆப்ஷனில் பிடிஎஃப்பில் இருக்கக்கூடிய ட்ராயிங் வந்து உள்ளே ஆட் ஆயிரும். இது மாதிரி அதர் ஃபார்மேட்ஸ் இருக்கும். பிகாஸ் நிறைய டைம் கம்பெனிஸ் வந்து ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு அந்த ட்ராயிங் ஷேர் பண்ணும்போது சம் நியூட்ரல் ஃபார்மேட்டில் ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐஜிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐஜிஎஸ் இல்லை ட்ராயிங் ஃபைல் க்ரியேட் பண்ண சாஃப்ட்வேர் லைக் கேட்டியாவில் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, ப்ரோ இன்ஜினியரில் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இதிலெல்லாம் க்ரியேட் பண்ண ட்ராயிங்கை இம்போர்ட் பண்ண முடியுமானா எஸ், வி கேன் இம்போர்ட் இட். ஸோ இந்த ஆப்ஷன் மூலயமா அதுக்கு தான் இங்கே இம்போர்ட் அப்படிங்கிற இந்த டூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதர் ஃபார்மேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நம்ம ஒன்ஸ் நம்ம ட்ராயிங் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் சிமிலர்லி நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும், ஒரு பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் பண்ணணும் இல்லை அதர் ஃபார்மேட் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். சப்போஸ் இங்கே வந்து நான் டெஸ்க்டாப்பில் போயிட்டு இதை நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போது பிடிஎஃபாக நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா நம்ம சேவ் பண்ணது இது ப்ராப்பரான லொக்கேஷனில் இல்லை, பிகாஸ் அதுக்கு ப்ராப்பர் செட்டிங்ஸ்லாம் கொடுக்கணும். பட் ரைட் நவ் இங்கே தான் வந்து நம்ம அந்த பிடிஎஃப் சேவ் பண்ணது இப்படி சேவ் ஆகும். இதில் நிறைய கண்ட்ரோல், எங்கே வரணும், சென்ட்ரலாக வரணுமா, ஜூம் பண்ணி வரணுமா, எந்த ட்ராயிங் ஷீட்டுக்கு மேட்ச் ஆகி வரணும்,
இது எல்லாமே we can control. So that is the importing and exporting. இது எங்கே இருக்கும் அப்படின்னா அப்ளிகேஷன் மெனுக்குள்ளே இருக்கும். இது இல்லாமல் we have something called other டூல்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த என்டையர் ஏரியா இருக்கு இல்லையா, மெனு பார்க்கு கீழே இருக்க என்டையர் ஏரியா இட்ஸ் கால்ட் ரிப்பன் மெனு. இந்த ரிப்பன் மெனுவில் ஒவ்வொன்றும் இந்த ஹோம் அப்படிங்கிறது, இன்சர்ட் அப்படிங்கிறது, இது எல்லாத்துக்குள்ளேயும் சர்டன் டூல்ஸ் இருக்கும். ஹோம் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் அ டேப், ஹோம் டேப், இன்சர்ட் டேப், அன்னோட்டேட் டேப், இந்த மாதிரி ஒவ்வொரு டேபுக்குள்ளேயும் பேனல்ஸ் இருக்கும். பேனல்ஸ் ஆர் இட்ஸ் அ பேனல் வந்து குரூப் ஆஃப் சிமிலர் டூல்ஸ் எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் பேனல். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராயிங் டூல்ஸ் எல்லாம் இங்கே வந்து குரூப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது இட்ஸ் கால்ட் ட்ரா பேனல். சிமிலர்லி எடிட்டிங் ஆர் மாடிஃபையிங் டூல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும், மாடிஃபையிங் கமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும், இது மாடிஃபை பேனல். அதே மாதிரி ட்ராயிங் டைமென்ஷனிங் அண்ட் அனோட்டேஷன், இந்த டேபிள் க்ரியேஷன், இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் செஷனில் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த அனோட்டேஷன் எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. சிமிலர்லி டிஃப்ரெண்ட் பேனலில் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட் கமெண்ட்ஸ் வந்து உள்ளே ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஈஸியாக கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கனால நம்ம ஒரு பர்டிகுலர் டூல் வேணும்னா ஈஸியாக சர்ச் பண்ண முடியும். ஓகே, சப்போஸ் எனக்கு வந்து ஒரு டூல் லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபில்லட் வேணும். ஃபில்லட் வந்து எனக்கு தெரியும் இது வந்து ஒரு மாடிஃபை டூல் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ குயிக்காக ஐல் பி ஏபிள் டு கோ ஹோமில் போயிட்டு இங்கே மாடிஃபைல பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்லட்டுங்கிற டூல் இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் தான் கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் மோர் ஓவர் ஆட்டோகேட் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு இங்கே தான் போய் டூல் அக்சஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. இட் இஸ் ஃபுல்லி கமாண்ட் பேஸ்ட் சாஃப்ட்வேர், விச் மீன்ஸ் ஒரு இப்போது லைன் வரையணும் அப்படின்னா நீங்கள் இங்கே போய் லைன் கிளிக் பண்ணாலும் லைன் பண்ண முடியும், லைன் க்ரியேட் பண்ண முடியும். இல்லை டைரெக்டாக உங்களுக்கு லைனோட கமாண்ட் தெரியும், LINE அப்படின்னா கூட இது ஆட்டோமேட்டிக்காக கீழே வரும். இதுக்கு பேர் கமாண்ட் விண்டோ ஆர் கமாண்ட் ப்ராம்ப்ட் விண்டோ. ஓகே, ஸோ இந்த கமாண்ட் விண்டோவில் நீங்கள் என்னெல்லாம் கமாண்ட் டைப் பண்ணுறீங்களோ இட் வில் ப்ராம்ப்ட். சப்போஸ் நீங்கள் எல்ல மட்டும் உங்களுக்கு கமாண்ட் தெரியாது, லைன் எல் டைப் பண்ணிங்கன்னா இந்த எல்லில் ஸ்டார்ட் ஆகிற எல்லா கமாண்ட்ஸுமே இது ப்ராம்ப்ட் பண்ணும். அதனால் இட்ஸ் அ கமாண்ட் ப்ராம்ப்ட் விண்டோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து லைன் வேணும் அப்படின்னா எய்தர் இங்கே பாருங்கள் எல் போடும்போது மேலே L1 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்ஸ் இருக்குது, மேலே லீடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ லீடுன்னு இருக்குது, இன் ப்ராக்கெட்டில் லீடர் அப்படின்னு ஒன்று இருக்குது, விச் மீன்ஸ் லீடுங்கிறது ஷார்ட்கட் ஃபார்ம் ஆஃப் கமாண்ட், லீடருங்கிறது ஃபுல் ஃபார்ம் ஆஃப் கமாண்ட். சிமிலர்லி நீங்கள் லைனில் எல்லும் போட்டு அழுத்தலாம், லைனும் போகும். இல்லை இன் ப்ராக்கெட்டில் காமிச்ச மாதிரி LINE அப்படின்னாலும் லைன் போகும். அந்த கமாண்ட் மேலே கர்சரை கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா அந்த பற்றின எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்கும் சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ வித் லைன் கமாண்ட் யூ கேன் கிரியேட் அ சீரீஸ் ஆஃப் contiguous line segments. ஸோ ஈச் செக்மெண்ட் இஸ் த லைன் ஆப்ஜெக்ட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லைன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி லைக் சே ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் நான் கொடுத்துட்டேன், ஒரு லைன் இதோடு முடிஞ்சிடாது. யூ கேன் கண்டினியூஸ்லி யூ கேன் கிரியேட் த லைன். ஸோ அந்த ஒன்லி நம்ம எப்போ வேணான்னு டெர்மினேட் பண்ணுறோமோ அப்போ தான் வந்துட்டு இந்த லைன் கமாண்டு க்ளோஸ் ஆகும். ஸோ டெர்மினேஷனுக்கும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. சப்போஸ் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி என்டர் கொடுத்து டெர்மினேட் ஆகும், இல்லை எஸ்கேப் பட்டன் அழுத்துனீங்கன்னா கேன்சல் ஆகும், இல்லை என்டர் கிளிக் பண்ணுறீங்க. ஸோ லைன் வரைஞ்சிட்டு இருக்கும் போதே இஃப் யூ வாண்டட் நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கலாம், இந்த லைனை தப்பாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போ Ctrl+Z கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் செக்மெண்ட் மட்டும் க்ரியேட் டெலிட் ஆகிரும். தென் அகெயின் யூ கேன் ட்ரா த ப்ராப்பர் வே ஆஃப் ட்ராயிங். இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம். இதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் ஸ்பேஸ் அழுத்தினீங்கனாலும் டெர்மினேட் ஆகும். ஸோ எஸ்கேப் அழுத்தலாம், ஸ்பேஸ் அழுத்தலாம், இல்லை ரைட் கிளிக் பண்ணி என்டர் கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணால் நீங்கள் ஒரு ட்ராயிங்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதே ட்ராயிங்கை எங்கே க்ளோஸ் பண்ணணுமோ அங்கே க்ளோஸும் பண்ணலாம். ஸோ நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்துட்ருக்கோம். ஜஸ்ட் ரீகேப், டாப்பில் இருக்குது டைட்டில் பார் அண்ட் இது அப்ளிகேஷன் மெனு, இது எல்லாமே ரிப்பன், இதில் இருக்கிறதுலாம் பேனல்ஸ், இது டேப்ஸ். அதுக்கப்புறம் நவ் அதர் ஃபியூ எலமெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம் யூசர் இன்டர்ஃபேஸில். இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணுறதுக்கு அதை செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பட்டன் அழுத்தினா போதும். இப்போ இந்த டாப் ரைட்டில் இருக்கு இல்லையா, இது வியூ கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இட்ஸ் அ கியூப். இது இப்போ டாப் வியூவில் இருக்குது இங்கே, அதனால் தெரியலை கியூப் உங்களுக்கு. இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கியூப் வந்துடும். ஸோ பேசிக்கலி இந்த கியூப் வந்து அதிகமாக 3D மாடலிங் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு வியூக்கும் டிசைன் பண்ணுவோம், ஒவ்வொரு வியூக்கும் டைமென்ஷன்ஸ்லாம் கொடுப்போம். அந்த டைம் இந்த வியூ கியூப் வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுவோம். பட் மோஸ்ட்லி ஃபார் 2D பர்பஸ்க்கு வந்து ஒரே ஒரு வியூ டாப் வியூவிலே வச்சுட்டு
நம்ம வரைவோம். அந்த வியூ கியூப் கண்ட்ரோல் பண்ணுறது அகெயின் வெரி சிம்பிள். யூ கேன் கண்ட்ரோல் எல்லா எல்லா டைரக்ஷன்லையுமே யூ கேன் செட் த வியூ கியூப். சப்போஸ் டாப் வியூ ஒரு ஃப்ரண்ட் வியூ வேணுன்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் வியூ வரும். இந்த ஸ்மால் ஏரோ இருக்கு இல்லையா, இதே மாதிரி இங்கே லெஃப்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் வியூ வரும். இந்த ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா வரும். இது இல்லாமல் இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் டைனமிக்காக அப்படின்னா உங்கள் மவுஸ் ஏரோவை இது மேலே வச்சு லெஃப்ட் மவுஸ் பட்டனை ஹோல்டு பண்ணிவிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை ட்ராயிங்கை ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். இதுவும் 3D மாடலிங் அந்த டைமுக்கு தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2Dக்கு வந்து நம்ம டாப் வியூவில் தான் வச்சு ஒர்க் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் தி வியூ கியூப். அது எப்படின்னா இது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்மால் ட்ராப் டவுன் இருக்கும். அங்கேயும் யூ ஹேவ் அ கண்ட்ரோல் ஆன் வியூ, ஓவரால் வியூ செட்டிங். இப்போ வந்து பேரலல், தட் இஸ் ஆர்த்தோகிராஃபிக்கில் இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் சம் ஆப்ஜெக்டை வந்து எஸ்பெஷலி ஆர்கிடெக்சரல் காம்போனண்ட்டு அதெல்லாமே பெர்ஸ்பெக்டிவில் வச்சு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வியூ கியூப் வந்து பெர்ஸ்பெக்டிவ் ஆப்ஷன் வில் ஹெல்ப் யூ. ஸோ இதுதான் அந்த வியூ கியூபோட பார்த்தினது. சப்போஸ் யூ வாண்டட் டு பிரிங் பேக், நீங்கள் நிறைய ட்ராயிங் வரையும் போது சம்டைம் வந்து ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டக் ஆயிடுவீங்க. ஸோ நீங்கள் வந்து வாண்ட் டு கெட் பேக் டு த ஒரிஜினல் பொசிஷன். ஸோ அதுக்கு வந்து இங்கே ஹோம் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இதை அழுத்துனீங்கன்னா இந்த மாடல் வந்து ரீஜெனரேட் ஆகி இட் வில் கம் டு த ஹோம் பொசிஷன். ஸோ இதுதான் வந்துட்டு த கண்ட்ரோலிங் வித் த வியூ அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் பார்த்துட்டோம். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பார். ஓகே, இங்கே வந்துட்டு மாடல் வியூ அண்ட் லேஅவுட் வியூ அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும் ஆட்டோகேடில். ஸோ பை டிஃபால்ட்டாக நம்ம நியூ ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணாலே பை டிஃபால்ட்டாக ஒரு மாடல் வியூ அண்டு 2 லேஅவுட் வியூஸ் வந்துடும். மாடல் வியூவில் தான் மோஸ்ட்லி பீப்புள் ட்ரா த திங்ஸ். ஸோ எந்த கைண்ட் ஆஃப் ட்ராயிங்குமே இங்கே தான் ட்ரா பண்ணுவாங்க. அண்ட் அதை பிரிண்ட் எடுக்கணும் அப்படிங்கும்போது இந்த உங்கள் ட்ராயிங்கை பிரிண்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக த வியூ போர்ட்ஸ் ஆர் தட் லே அவுட் அப்படின்னு சொல்லி யூஸ் ஆகும். நார்மலாக இதை இன்னொரு டேர்மில் யூஸ் பண்ணுவாங்க. அதை கால் பண்ணுறதுக்கு மாடலில் வந்து மாடல் ஸ்பேஸ் அப்படிம்பாங்க, லே அவுட் வந்து பேப்பர் ஸ்பேஸ் அப்படிம்பாங்க. ஸோ மோஸ்ட்லி ஃபார் ஆல் த பிரிண்ட் செட்டிங்ஸு, பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும், அந்த லே அவுட் டைட்டில் பார் க்ரியேட் பண்ணுறது, டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இங்கே பண்ணுவாங்க. அண்ட் 3D வியூ காம்போனன்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா மல்டி வியூ ஜென்ரேட் பண்ணுறது, இதெல்லாமே இந்த வியூ போர்ட்டில் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் தி டிஃப்ரெண்ட் பிட்வீன் மாடல் ஸ்பேஸ் அண்ட் வியூ லே அவுட் ஸ்பேஸ் ஆர் பேப்பர் ஸ்பேஸ். ஸோ இதுதான் வந்துட்டு யூசர் இன்டர்ஃபேஸ் ஆஃப் ஆட்டோகேட். இதில் ஃபியூ மோர் திங்ஸ் இருக்குது கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா. இதெல்லாமே அடிஷ்னல் செட்டிங்ஸ். எகெயின் இது வந்துட்டு மாடல் ஸ்பேஸாக பேப்பர் ஸ்பேஸானு ஸ்விட்ச் ஓவர் ஆகிறதுக்கு குயிக் வே. எங்கேயும் செலக்ட் பண்ணிக்கலாம், எங்கேயும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செகண்டரி யூ வாண்ட் டு ஷோ த கிரிட் ஆர் நாட், அந்த மாதிரி செட்டிங்ஸ் கிரிடை ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், எனபிள் பண்ணிக்கலாம் நமக்கு என்ன வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நமக்கு ஸ்னாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸ்னாப் மோட்னா என்னன்னு நான் சொல்கிறேன். ஓகே, அது நம்ம லைன்லாம் வரையும் போது நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்னாப்பிங் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அந்த மாதிரி. அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக அதர் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து இந்த ஐசோமெட்ரிக் ட்ராயிங் வரையும் போது 3D என்வரான்மெண்ட்டில் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஐசோப்ளேன், லெஃப்ட்டு, டாப், ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம ஐசோமெட்ரிக் ப்ராஜெக்ட் நம்ம சால்வ் பண்ணும்போது இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்கேல்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ் செட்டிங்ஸ் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ரைட் நோ டிராஃப்டிங் அண்ட் அனோட்டேஷன் அப்படிங்கிற ஒர்க் ஸ்பேஸில் இருக்கும். ஸோ ஒரு 3D ஒர்க் ஸ்பேஸ்க்கு நான் எப்படி போகிறது அப்படின்னா இங்கே போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 3D பேசிக்ஸ் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ 3D மாடல் க்ரியேட் பண்ணுறதுக்கான டூல்ஸு, அதை எடிட் பண்ணுறதுக்கான டூல்ஸு, அந்த ரிலேட்டட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இதுதான் வந்துட்டு ஓவரால். எகெயின் நீங்கள் 2Dக்கு வரணும் அப்படின்னா கிளிக் ஆன் 2D டிராஃப்டிங் அண்ட் அனோட்டேஷன். ஸோ இதுதான் ஓவர்வியூ அபவுட் தி யூசர் இன்டர்ஃபேஸ், graphical user interface of AutoCAD. I hope the session was useful. We'll meet on the next session. Thank you.